ஃபஸ்ட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேவா? புரியுதா? லாகின் ஓகேடா ஓகேடா. பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன், ஸ்ட்ராங் அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அக்குமுலேஷன் ட்ரெண்டு, செக்டர் அக்குமுலேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மியூட் பண்ணிக்கோ. மியூட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்குமுலேஷன்னா என்னது, டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னது, என்னென்ன கலர்ஸ், அதை ஃபர்ஸ்ட் ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அக்குமுலேஷன்னா ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஒரு ஒரு பெரிய ஒரு பிக்கா எடுத்துக்கோ. ஓகேவா? அவன் வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வாங்கி போடுவான். ஓகேவா? யார்கிட்ட இல்லைன்னா எய்தர் ஃப்ரம் ரீட்டைலர் ஆர் ஃப்ரம் அந்த சொல்லுவாங்களே பேரு, ஒன்னு ரீட்டைலர் கிட்ட வாங்குவாங்க, இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? அவன் வந்து ஒரு பாட் மாதிரி ரன் பண்ணி ஒரு குவான்டிட்டியா வாங்கி வாங்கி வச்சுப்பான். அவங்க கிட்ட இருந்து பல்கா வாங்குவான். அதான் அக்குமுலேஷன். சரியா? ஒரு பிக் கை வாங்குவான். இந்த பிக் கைனா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு ஃபில்ஸா இருப்பாங்க, ஃபில்லு இல்லைன்னா எஃபிஐன்னு வாங்க, ஃபில் ஆர் எஃபிஐ. இவங்க வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ் கைஸ்னு வாங்க. ஓகே, அந்த பிஎம்எஸ்லாம் வந்து நம்ம இந்தியன் பேஸ்டு. பிஎம்எஸ் வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இப்போ நார்மலாக இப்போ பென்ஷன்ல கூட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க கூட பிஎம்எஸ், அவங்க இந்த ஹெச்என்ஐ, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா டில்ஸ். ஸோ இந்த இவங்க எல்லாரையும் சேர்த்து டில்ஸ்னு வாங்க. ஓகேவா? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்டர்ஸ். இவங்க எல்லாரையும் ஃபில்ஸ்னு வாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இந்த இந்த மாதிரியான பெரிய கைஸ் இருக்காங்க, இந்த ஃபில்ஸ் அண்ட் இந்த பிஎம்எஸ், ஹெச்என்ஐ, எம்எஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களோட பையிங்கை வந்து நம்ம ட்ராக் பண்ண போறோம். ஸோ பையிங்கை ட்ராக் பண்ணி அவங்க எந்த ஸ்டாக்ஸ் எந்த ஏன்னா பிஃபோர் ரீட்டைலர்ஸ்க்கு நியூஸா வரதுக்கு முன்னாடியே இந்த ஃபில்ஸ் இந்த மாதிரி பிக் கைஸ்க்குலாம் வந்து இன்சைடர் நியூஸ் மாதிரி கிடைச்சிடும். ஸோ தேர் ஆன்டிசிபேட். அவங்க கிட்ட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு ட்ரேடிங் வியூல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் போட்டுட்டு வரோம். பட் ஆனா அவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து சோர்ஸ் ஆஃப் மணி அமௌண்ட் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ரெண்டாவது கான்டாக்ட்ஸ், மூணாவது லிக்விடிட்டி. அந்த அமௌண்ட் தான் லிக்விடிட்டி. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்துடும். அது அதை பேஸ் பண்ணி அவங்க எந்த செக்டார்ல அந்த நியூஸ் வருமோ அந்த செக்டாரை ஒரு வித்தின் ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் த நியூஸ் அவங்க வந்து பை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பை பண்றத நம்ம வந்து இந்த அக்யூமுலேஷன் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதான் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. புரியுதா? புரியுது. ஸோ இப்ப நம்ம என்னன்னா இந்த டேஷ்போர்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் இது இருக்கும். சூப்பர் அக்குமுலேஷன் சொல்லி பர்பிள் கலர்ல, சூப்பர் அக்குமுலேஷன் சொல்லி பர்பிள் கலர்ல, ஸ்ட்ராங் அக்குமுலேஷன் டார்க் கிரீன்ல, மைனர் அக்குமுலேஷன் லைட் கிரீன்ல, ஃப்ரெஷ் அக்குமுலேஷன் சொல்லிட்டு லைட் ப்ளூ கலர்ல, டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி 5 கலர்ல இருக்கு. ஸோ இது ஒரு கலரும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? பட் என்னால வந்து எதை பேஸ் பண்ணி இதை நான் வந்து கலர் கொடுக்குறேன் அப்படின்னு என்னால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் ஆனா நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 கலர். மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பர்பிள், டார்க் கிரீன். எப்போனா அக்குமுலேஷன் அப்போ பார்க்கறது. ஸோ ரிப்பீட்டடா இந்த 2 செட் ஆஃப் கலர்ஸ்ல ஒரு ஸ்டாக் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா, ஸோ பிக் கைஸ் தான் வந்து அந்த இடத்துல அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, அந்த பர்டிகுலர் செக்டார்ல இந்த ஸ்டாக்கை வந்து அதிகமா வாங்கி போடுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டாக்கை மட்டும் தான் நம்ம பிளே பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம்
அக்குமுலேஷன் ஆகாத ஸ்டாக்ஸை நம்ம ப்ளே பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இடம். அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னதுன்னா, இப்போ ஒரு பிக் கைஸ் ரீட்டைலர் கிட்ட இருந்து ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ண இது வாங்குறாங்கன்னா அதுக்கு பேர் அக்குமுலேஷன். அதே வைஸ் வர்சா டிஸ்ட்ரிபியூஷன். பிக் கைஸ் அவன் ஹோல்ட் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸை ரீட்டைலர் கிட்ட விற்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன். கிளியரா? புரியுதா? புரியுதாடா? அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நமக்குன்னு இந்த பேஸ் பண்ணி அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி நமக்குன்னு சில ட்ரேடிங் ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ட்ரேடிங் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ணுவோம். ஓகேவா? சொல்லி கொடுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் என்ன வச்சிருப்போம். நான் கத்திக்கிட்டே இருப்பேன். உள்ள போயிடு, உள்ரும் போயிடு. ஓகேவா? ஸோ நமக்குன்னு ஒரு சில ட்ரேடிங் ரூல்ஸ் இருக்கு, கூடவே ஸ்டேஜ் வைஸ் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு தான் நாம ட்ரேடே பண்ண போறோம். சரியா? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? எஸ் மலர் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ வந்து நம்ம டேஷ்போர்டு கொடுக்கணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் லாகின் பண்ண வேண்டிய நம்ம டாப் ரைட் கார்னர்ல வந்து ஃபில் நெட் டில் நெட்னு இருக்கும். ஸோ ஃபில் நெட் டில் நெட்னா ஆன பர்டிகுலர் டே, அதாவது இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 ஏப்ரல் 6 அன்னைக்கு ஃபில்ஸோட ஆக்டிவிட்டிஸ். ஃபில்ஸ் 8,000 க்ரோஸ் கிட்ட செல் பண்ணியிருக்காங்க, வேற டில்ஸ் வந்து 8,000 க்ரோஸ் கிட்ட பை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 க்ரோஸ் மைனஸ்ல இருக்கு அன்னைக்கான ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஃபில் டேட்டா இந்த இடத்துல டாப் ரைட்ல வந்து அண்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா அக்குமுலேஷன். ஸோ ஆன பர்டிகுலர் டே ஏப்ரல் 6 எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அக்குமுலேஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பர்பிள், டார்க் கிரீன், லைட் கிரீன், ப்ளூ கலர், இந்த 4 கலர்ஸையும் சேர்த்து தான் இந்த இடத்துல மென்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த 4 கலரையும் சேர்த்து 208 ஸ்டாக்ஸ் கிட்ட அக்குமுலேஷன் காட்டிருக்கு. அந்த 208ல வெறும் ஒரே ஒரு கலர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அக்குமுலேஷன் காட்டிருக்கு. ஸோ ஏப்ரல் 6 ஸ்ட்ராங்கஸ்ட் அக்குமுலேஷன் காட்டுன ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும். அதே மாதிரி 189 ஸ்டாக்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் காட்டிருக்கு. ஓகேவா? அது கீழே பண்ண சயின்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர். ஓகே, இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம எப்படி பண்ணணும். இந்த கீழே வந்தீங்கன்னா டோட்டல் அக்குமுலேஷன் ட்ரெண்ட். ஸோ டோட்டல் அக்குமுலேஷன் ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னா, நாம மார்க்கெட்ல எப்படி வந்து அந்த அந்த அக்குமுலேஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஸோ நம்மளோட அக்குமுலேஷன் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷனா ஒரு ரேஞ்சில் தான் நடக்கும். ஓகேவா? இஷ்டத்துக்கு நடக்கும். ஒரு ரேஞ்ச், ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச்ல தே வில் ஆன்டிசிபேட். அந்த ஆன்டிசிபேட் ஆன இடத்துல வந்து மார்க்கெட் வந்துச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஜோன்ல மட்டும்தான் ஃபில்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, டில்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, பிக் கைஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லா ஜோன்லயும் ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு. ஸோ அந்த ஜோன்ல மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க, வேற எந்த ஜோன்லயும் ஆட் பண்ண மாட்டாங்க. கிளியரா? கிளியரா? இந்த அக்குமுலேஷன் ட்ரெண்ட் மூலமா பிக் கைஸ் வந்து பை பண்றாங்களா, மார்க்கெட்ல பை பண்றாங்களா, செல் பண்றாங்களா, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அக்குமுலேஷன் இட் ஹாஸ் டு பி கோஸ் அப்
அதாவது மேல மேல போயிட்டே இருக்கணும். கீழே வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம காஷனா இருக்கும். ஸோ வென்எவர் அக்குமுலேஷன் அதிகமாயிட்டே போதோ தட் இஸ் த ரைட் டைம் டு பை த ஸ்டாக்ஸ். ஓகேவா? அக்குமுலேஷன் கம்மியாயிட்டே போச்சுன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் காஷனா இருக்கணும். நம்ம புதுசா எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்கக்கூடாது. கிளியரா? அதுக்குதான் இந்த ட்ரெண்ட், அக்குமுலேஷன் ட்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் செக்டார் பை அக்குமுலேஷன். ஸோ ஆன பர்டிகுலர் டே, அதாவது ஏப்ரல் 6th எந்தெந்த செக்டார்ல அக்குமுலேஷன் காட்டியிருக்கு அதை வந்து காட்டுறது. ஸோ மோஸ்ட் அக்குமுலேஷன் இண்டஸ்ட்ரி செக்டார்ல தான் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம ஃபோக்கஸ் வந்து இண்டஸ்ட்ரி செக்டார்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் கன்சியூமர், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் சர்வீசஸ். ஸோ இந்த செக்டார் வைஸ் தான் நம்மளோட அதாவது என்ன சொல்றது ரிசர்ச்சே இருக்கணும். ஆனா பர்டிகுலர் டே அக்குமுலேஷனுக்கு ரைட்டா? இந்த ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 WMA கிராஸ் ஓவர்ஸ். ஸோ 30 WMA கிராஸ் ஓவர்ஸ்னா என்னன்னா எய்தர் அந்த ஸ்டாக் புதுசா 30 WMA மேல போயிருக்கும். ஸோ ஸ்டேஜ் வைஸ் அனாலிசிஸ் சொல்லி தரும் போது உனக்கு அது புரியும். எய்தர் அந்த ஸ்டாக் 30 WMA மேல போயிருக்கணும், இல்ல இல்லாத பட்சத்தில் ஆல்ரெடி அந்த ஸ்டாக் 30 WMA மேல இருந்துச்சுன்னா எய்தர் அது அக்குமுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷன் காட்டிடும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இதுல காட்டும். புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது 30 WMA மேல இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் அது அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஷோ பண்ணணும். ரெண்டு கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த 30 WMA கிராஸ் ஓவர்ல ஷோ ஆகாது. கிளியரா? ஓகே. ஸோ அந்த ஸ்டாக்ஸும் நீங்க பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப புதுசா ஏதாச்சும் ஒன்று 30 WMA மேல போகிற பட்சத்தில் அதுல வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஐ மீன் ரிஸ்க் அதிகமா இருக்கும், ரிஸ்க் கம்மியா இருக்கும், ரிவார்டு அதிகமா இருக்கும். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன். ஸோ அக்குமுலேஷன் இந்த ஷீட், இந்த பேஜ் வந்து எதுக்குன்னா பர்டிகுலர் டே, அதாவது ஏப்ரல் 6th என்னென்ன ஸ்டாக்ஸ்ல அக்குமுலேஷன் ஆயிருக்கு அதை வந்து நம்ம செக்டர் வைஸா நம்ம அந்த லாஸ்ட் நம்ம மேலே பார்த்தோம் எந்த செக்டர்ல அதிகமான அக்குமுலேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி செக்டர்ல தான் அதிகமான அக்குமுலேஷன் ஷோ ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆப்வியஸா பார்க்க வேண்டிய செக்டர் வந்து இண்டஸ்ட்ரி செக்டர் தான். கரெக்டா? இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல என்னென்ன ஸ்டாக்லாம் 30 WMA மேல இருக்கும், கூடவே எதெல்லாம் டார்க் கிரீனோ இல்லை எதெல்லாம் லைட் கிரீன், இதெல்லாம் பர்பிள்ல கண்டிப்போம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ரெக்கவரி ஃபேஸ்ல இருந்து வந்ததுன்னா மட்டும்தான் காட்டுது, தவிர நான் எதுவுமே காட்டல. புரியுதா? ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா முதல் கண்டிஷன் இந்த ஸ்டாக் 30 WMA மேல இருக்கணும். உங்களை ஃபில்டர் நீ பண்ணும் போது முதல் ஃபில்டரு the stock should be 30 WMA. நோட் பண்ணிக்கோங்க. the stock should be above 30 WMA. below 30 WMA இருக்கிற ஸ்டாக் நம்ம பை பண்ணவே கூடாது. கிளியரா? ஓகே. கிளியரா? ஏன்னா above 30 WMA ஸ்டாக்ஸ் which is considered as uptrend stocks, stage 2 stocks. அது ஸ்டேஜ் வைஸ் அனாலிசிஸ் நான் போகும்போது சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேஜ் வைஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். செகண்ட் ரைட்டா? இது வரைக்கும் கிளியர்ல? இது வரைக்கும் ஓகே தான். ஸோ மார்க்கெட்ல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் ஸ்டேஜ், அப் ட்ரெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ், டவுன் ட்ரெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 1. ஓகேவா? ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2, இது ஸ்டேஜ் 3, இது ஸ்டேஜ் 4. ஓகேவா? ஸோ இப்போ 30 WMA இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல நான் கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ 30 WMA இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கிரீன் கலர் லைன் புரியுதா? ஸோ 30 WMA மேல இருக்கும் போது ஸ்டேஜ் 2வும் 30 WMA கீழே இருக்கும்போது ஸ்டேஜ் 4ம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, திருப்பி இந்த சைக்கிள் திருப்பி கண்டினியூ ஆகும். திருப்பி ஸ்டாக் இந்த இடத்துக்கு வரும், திருப்பி இது ஃபர்ஸ்ட் ஜோன் 1 ஆகும், இந்த ஸ்டேஜ் 1 ஆகும், திருப்பி மேல போகும், ஸ்டேஜ் 3 ஆகும், திருப்பி கீழே வரும். ஸோ இது ஒரு சைக்கிள், இது வந்து நடந்துகிட்டே ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ நாம வாங்க வேண்டிய ஸ்டாக்ஸ் எப்பவுமே இந்த சைடு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 2 ஸ்டாக் ஏன் வாங்கணும்னா அதுதான் அப் ட்ரெண்ட்.
நம்ம ஸ்டேஜ் 4 வாங்க மாட்டோம், ஏன்னா டவுன் ட்ரெண்ட். புரியுதா? ஸோ தட் இஸ் வை நாம எப்பவுமே அபவுட் 30 WMA மேல இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கணும். கிளியர்? அதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜ் வைஸ் அனாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆகும். கிளியரா? ஸோ இந்த இந்த ஜோன் வந்து ஸ்டேஜ் 1 ஜோன், இந்த ஜோன் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. கிளியர்? ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கிற போது நம்ம வாங்க மாட்டோம். எப்போது 30 WMA மேல போகுதோ அப்போ நம்ம வாங்கினாதான் நமக்கு ஒரு அப்மூ கிடைக்கும். அந்த அப்மூல நம்ம பை பண்ணி நம்ம எக்ஸிட் ஆக முடியும். கிளியர்? ஸோ இதுக்கு தான் ஸ்டேஜ் வைஸ் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னொரு எக்ஸாம்பிள் யாத்ரா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நான் ப்ளே பண்ண ஸ்டாக்ஸ். ஸோ யாத்ராவோட ஸ்டேஜ் 1 வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. கிளியர்? அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 போச்சு. ரைட்? இந்த இடத்துல ஸ்டேஜ் 3. ஒன்ஸ் இந்த 30 WMA பிரேக் ஆன பிறகு கீழே வந்துருச்சு. ஸோ ஸ்டேஜ் 4. திருப்பி இந்த இடத்துல 30 WMA மேல போனோடனே ஸ்டேஜ் 2க்கு வந்துச்சு, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, திருப்பி ஸ்டேஜ் 1ல இருக்கு. பிரேக் ஆனவொடனே ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. புரியுதா? இது ஒரு சைக்கிள். ஸோ இந்த சைக்கிள் எப்பவுமே ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே இந்த ஒரு சைக்கிள் ரிப்பீட்டடா. டைம் ஃப்ரேம் தான் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. லைக் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் 6 மந்த்ஸ்ல அக்குமுலேஷன், அடுத்த 8 மந்த்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் நமக்கு கிடையாது. அக்குமுலேஷன் ரொம்ப ப்ரிலாங் டைமும் நடக்கும். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷனும் ப்ரிலாங் டைம் நடக்கும். ஸோ நமக்கு வந்து அக்யூரேட்டான டைம் தெரியாது. பட் ஆனால் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் நமக்கு கிளியரா தெரியும். அதுதான் ஸ்டேஜ் வைஸ் அனாலிசிஸ். புரியுதா? ஏன் நம்ம 30 WMA மேல ஸ்டாக்ஸ் வாங்கணும், 30 W கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடியதான ரீசன், 30 W கீழே இருக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து பேரிஷ்னஸ் இருக்கிற ஸ்டாக், பேர் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக். 30 WMA மேல இருக்கிற ஸ்டாக்ஸ் புல் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். கிளியர்? அங்க 100 அங்க வந்து நிறைய அக்குமுலேஷன் நடந்தாலும் we have to wait till the stock moves above 30 WMA. ஓகே? ஸோ இந்த யாத்ரா கூட நான் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட் வச்சிருக்கேன். பட் ஆனால் இன்னும் பை பண்ணாததுக்கான ரீசன் விச் இஸ் ஸ்டில் பிலோ த 30 WMA. ஓகே? ஒன்ஸ் இந்த 30 WMA மேல போகும் பட்சத்தில் தான் நம்மளால ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். ஓகேவா? அதுக்கான ட்ரேடிங் ரூல்ஸை நான் பின்னாடி சொல்றேன். ஓகே? புரிஞ்சுச்சா? இந்த ஸ்டேஜ் இந்த 30 WMA ஓட ரீசன். கிளியர்? ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஷீட் வந்து இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேல என்னென்ன ஸ்டாக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் காட்டியிருக்கு. ஓகே? அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டேல என்னென்ன ஸ்டாக் என்ன மாதிரியான காட்டியிருக்கு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அக்யூட்டஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த அக்யூட்டஸ் ஸ்டாக் என்ன ஆயிருக்கு, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் காட்டியிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு ரீசன்ட் ஹிஸ்டரி காட்டும். ஸோ லாஸ்ட் 4 டேஸ்ல என்ன, லாஸ்ட் 5 டேஸ்ல என்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன், என்ன மாதிரி அக்குமுலேஷன் காட்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 27th of March வந்து அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 நாள் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. ஓகே? இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சிம்பிள் பக்கத்துல பிளஸ் இருக்கா. ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு. ஓகே? கிளியர்? அதுக்குதான். சரியா? ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்கிரீனர். ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்கிரீனர் வச்சுதான் நாம ஸ்டாக்ஸை பிக் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி ஸ்டாக் பிக்கிங் பண்றதுன்னு யோசிக்கும் போது இந்த ஸ்கிரீனர் வச்சுதான் நம்ம ஸ்டாக்ஸை பிக் பண்ண போறோம். ஓகே? ஸோ நம்ம டேட் ரேஞ்ச் வச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரம் 27th of Marchல இருந்து April 6th வரைக்கும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அந்த பர்டிகுலர் அந்த 5 டேஸ்ல மினிமம் 3 times ஒரு ஸ்டாக் அக்குமுலேஷன் ஆயிருக்கணும். அது வந்து above 30 WMA மேல இருக்கணும். கிளியர்? ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நாம எடுக்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்டி இந்த எப்பெல்லாம் அக்குமுலேஷன் கொடுத்துருக்கு பாருங்க, 27, 32. ரைட்? நம்ம ஓவரால் எடுத்தோம்னா
ஓவரால் தெரியும். ஸோ இங்கே 22030 சரியா. ஸோ அந்த ஸோ இப்போ 5 days, இப்போ 5 days டேட்டா இருக்கு. நான் அபவுட் 30 WM இருக்கிறேன். 5 நாள் தொடர்ச்சியா 5 நாள் அக்குமுலேஷன் ஆன ஸ்டாக்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். வேற எந்த ஸ்டாக்ஸும் நம்ம ப்ளே பண்ண முடியும். கிளியர். கூடவே இன்னொரு விஷயம், நாம ப்ளே பண்ற ஸ்டாக்ஸ் நான் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸா இருக்கணும், எஃப்என்ஓ ஸ்டாக்ஸா இருக்கக்கூடாது. கிளியரா. ஏன் நான் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸா இருக்கணும்னா, ஸோ மார்க்கெட்ல மொத்தம் 2 வகையான மார்க்கெட் இருக்கு. ஒன்னு ஈக்விட்டி மார்க்கெட், இன்னொன்னு டெரிவேட்டிவ் மார்க்கெட். ஓகேவா. ஸோ இந்த ஈக்விட்டி மார்க்கெட்னா கேஷ் பேஸ்டு ட்ரேடிங். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ 5000 ருபீஸ் வச்சிருக்கேன்னா, 500 ருபீஸ் வச்சிருக்கேன்னா, நீ ஒரு ஸ்டாக்கு அந்த 500 ருபீஸ்ல தான் உன்னால வாங்க முடியும். கிளியரா. கரெக்டா. புரியுதா? பட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல நாம வந்து கான்ட்ராக்டா வாங்குவோம். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 500ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல இந்த 500 எய்தர் 500 சிஇ ஆர் பி. ஸோ அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வைங்களேன், ஒரு 300 400 தான் இருக்கும். ஓகேவா. 340 400 அந்த மாதிரி தான் இருக்கும். சி 400 340 இருந்துச்சுன்னா பி ஒரு 160 170 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்மளால 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை 340 ரூபாய்க்கும் வாங்க முடியும். கிளியரா. 160 ரூபாய்க்கும் வாங்க முடியும். ஸோ இப்போ எஃப்என்ஓ ஸ்டாக்ஸை நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்னா, பிக்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணிட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல செல் பண்ணுவாங்க. புரியுதா. எட்ஜிங், அதுக்கு பேர் வந்து எட்ஜிங். அதுக்கு பேர் வந்து எட்ஜிங். ஸோ அந்த எட்ஜிங்னா என்னதுன்னா, நமக்கு நமக்கு ஒரு ஒரு கன்ஃபார்மிட்டி இருக்காது. என்ன கன்ஃபார்மிட்டி இருக்காதுன்னா, ஒன்னும் அந்த ஸ்டாக் மேல போகுமா இல்ல கீழே போகுமா நமக்கு ஒரு கன்ஃபார்மா தெரியாது. ஸோ அதனால பிக் கைஸ் வந்து எட்ஜிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. எட்ஜிங் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் மார்க்கெட்ல ஸ்டாக் ஒரு 5000 ஸ்டாக்ஸ் பை பண்ணிடுவாங்க. ஓகேவா. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல ஒரு 5000 குவான்டிட்டிக்கு இந்த பி பை பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ மார்க்கெட் எய்தர் சைட் தான் பண்ணும், எய்தர் மேல ஆர் கீழே இல்லைன்னா சைட்வேஸ். ஸோ இது இந்த 3 ஸ்டேஜ் இதுதான். ஸோ இப்போ மேல போச்சு அப்படின்னா இந்த கேஷ் மார்க்கெட்ல வர்றதுக்கு உனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இவங்க அந்த பிஇல இருந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க. சரியா. இப்பயே மார்க்கெட் வந்து வைஸ் வெர்சா கீழே போகுதுன்னா, அவங்க அந்த 500 பியை ஹோல்டு பண்ணி இந்த கேஷ் மார்க்கெட்ல வாங்க செல் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ எதர் சைடு மார்க்கெட் போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் லாஸ் ஒரு இருக்கணும்னு சொல்லிட்டு ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. கிளியரா. அதனாலதான் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ்ல அக்குமுலேஷன் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கம்மியா தான் ஒர்க் ஆகும். எதுனால ரீசன்னா இந்த எட்ஜிங் பர்பஸ், இந்த எட்ஜிங்னாலதான் காரணம். ஓகேவா. ஆனா எஃப்என்ஓ நான் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ்னா பிக்னர்ஸ் டெஃபினட்டா ஒரு காசு கொடுத்து அதை வாங்கிப்பாங்க. மார்க்கெட் அந்த ஸ்டாக் மேல போனாதான் அவனுக்கு ப்ராஃபிட், கீழே போனா அவனுக்கு லாஸ். ஸோ ஆப்வியஸா அவன் அக்குமுலேஷன் பண்ண ஸ்டாக்ஸை கண்டிப்பா மேல போற மாதிரி தான் அவன் புஷ் பண்ணுவான். ஓகேவா. அதனாலதான் நம்ம we have to trade above 30 WMA as well as non-FNO stocks. Clear? புரியுதா? புரியுது சொல்ல அடுத்தது. ஓகேவா. ஸோ இது இந்த ஸ்கிரீனர், இந்த அட்வான்ஸ் ஸ்கிரீனர் வச்சுதான் நாம ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணணும். என்ன ஸ்டாக் பை பண்ணணும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதை நீ கிளிக் பண்ணனா இப்ப இந்த ஸ்டாக் கொடுப்பான். ஸோ இந்த கிளிக் பண்ணா உனக்கு ரீடைரக்ட் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாவே உன்னோட ட்ரேடிங் வியூக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ உனக்கு பார்த்தனா தெரியும், டெய்லியில் 30 WM மேலே க்ளோஸ் வச்சுச்சு, அண்ட் தென் இன்னைக்கு 5% ஆகும்.
கிளியர்? இப்போ நம்ம எங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு? ஸோ இதான் ட்ரேடிங், இதான் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு. ஸோ நம்ம அக்குமுலேஷன் பார்க்குறோம், பார்த்துட்டு சார்ட்டுக்குள்ள போறோம், சார்ட்ல எந்த மாதிரி நடக்குது. ஸோ அது வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். டவுன் ட்ரெண்ட், அதாவது லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, ஹையர் ஐ வைக்க ஸ்டார்ட் பண்ணுது. கிளியரா? ஸோ திருப்பி இந்த இடத்துல ஹையர் ஐ வைக்குதுன்னா அதோட அதோட மொத்த ஸ்ட்ரக்சரு பேர் மார்க்கெட்ல இருந்து, அதாவது பேர்ஸ்ல இருந்து புல்லிஷா மாறுது. புரியுதா? புரியுதாடா? புரியுது புரியுது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அப்போ 30 WMA மேலே வச்சிருக்கு. அப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து என்னன்னா, எய்தர் ஒரு ஐய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிஸ்டன்ட் மேலே க்ளோஸ் வச்சிச்சுன்னா, ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து பிலோ திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட், ஆர்எல்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே, இல்லைன்னா இந்த விக்கு கீழே, ஆர்எல்ஸ் 7% ஸ்டாப் லாஸ். இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஸோ நீங்க அக்ரெசிவா நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இது 30 WMAக்கு க்ளோஸ் வச்சுச்சுல, ஸோ அப்பயே நம்ம பை பண்ணிட்டு 30 WMAக்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ வென் எவர் ஸ்டாக் வந்து டேஸ்ல வந்து 30 WMAக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறோ, அப்ப நம்ம எக்ஸிட் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம கண்டினியூ டு ஹோல்ட். புரியுதா? அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் 30 WMA மேல க்ளோஸ் வச்சு அப்பயே வாங்கி 30 WMA கீழே பிலோ 30 WMA ஸ்டாப் லாஸ் வச்சிருவாங்க. நாம ஒரு மாடரேட்டான ட்ரேடர், ரிஸ்க் கம்மியா இருக்கணும், கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் நம்ம இது என்ட்ரி எடுக்கணும் பட்சத்தில் ப்ரீவியஸ் ஐ, ஸோ இதான் ப்ரீவியஸ் ஐ, அது மேல க்ளோஸ் வச்ச உடனே நாம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே நாம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் 7% ஸ்டாப் லாஸ். அவ்வளவுதான். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வாட்ச் லிஸ்ட் வந்துட்டீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்க வந்து ட்ராக் பண்றீங்களோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போயிட்டு நீங்க வேற எந்த ஸ்டாக்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களோ ரிலையன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ள போயிட்டு நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். இது 30 WMA கீழே இருக்கு. ஸோ அக்குமுலேஷன் ஒரு கடைசி 4 நாள்ல இந்த ஒரு நாள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அடுத்த நாளே அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், ட்ராக்கிங் பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போகிறோம், ரைட்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதே எல்எம்எஸ், நாம எப்பெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணுவோம், எப்பெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகேவா? எப்பெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அவாய்ட் பண்ணுவோம், எப்பெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் அக்செப்ட் பண்ணி போகணும். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்போது ஸ்டாக் ப்ரைஸும் மேலே போகும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாலே எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா, ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் இப்படி மேலே போயிட்டு இருக்கு, அதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து க்ளோஸ் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ட் மேலே க்ளோஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சுன்னா அதை நாம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட். புரியுதா? ஓகே. ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணும்போது அந்த ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூஷன் காட்டுச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட். கிளியரா? சோ இந்த இடத்துல இந்த இந்த டிசம்பர் 17 இருக்கா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிருக்கு. கரெக்டா? ஆமா. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண அன்னைக்கு அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஷோ ஆச்சு, அந்த ஸ்டாக் டிஸ்ட்ரிபியூஷன் ஷோ ஆச்சு. ஓகே. அந்த டிஸ்ட்ரிபியூஷனை we have neglected. ஏன்னா அது அந்த ப்ரீவியஸ் ஐய வந்து க்ளோஸ் வச்சிருக்கு, அதனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெக்லெக்ட் பண்றோம். அந்த செகண்ட் டேயும் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுச்சு, பட் ஆனா ஒரு பேட்டர்ன்ல வச்சுச்சு. இது என்ன மாதிரியான பேட்டர்ன்? இது இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்?
இந்த ரெட் கலர் இருக்குதா, ஆன் December 18 ஒரு பேட்டர்ன் வச்சுச்சு. இந்த பேட்டர்ன் பேரு வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார் ஓகேவா, எஸ்எஸ் பேட்டர்ன் ஷூட்டிங் ஸ்டார். புரியுதா? ஷூட்டிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார்னு வாங்க, பின் பார்னு வாங்க, ஹேங்கிங் ஏதோ சொல்லுவாங்க. கிளியரா? புரியுதாடா? ஓகே, அடுத்து சொல்லு. ஸோ பியரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? பியரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லயே மூணு பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பேட்டர்ன். என்னென்ன பேட்டர்ன்னா பியரிஷ் என்கல்ஃபிங். பியரிஷ் என்கல்ஃபிங்னா நத்திங் பட் இதோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு கேண்டில்ல இன்னொரு கேண்டில் முழுங்கிருச்சு, அதுதான் பியரிஷ் என்கல்ஃபிங். கிளியரா? சோ இது பியரிஷ் என்கல்ஃபிங். ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். புரியுதா? இது ரெண்டு பேட்டர்னுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. இந்த பேட்டர்னை பார்த்துட்டு நீ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்ணை முடிச்சு நெக்ஸ்ட் டே யாருக்கு எக்ஸிட் தட் ஸ்டாக், நோ மேட்டர் வாட். அடுத்த நாள் மேல போனாலும் கீழே போனாலும் கவலைப்படக்கூடாது. நெக்ஸ்ட் டே இந்த பீரிஷ் பேட்டர்ன் நீ பார்த்த அடுத்த நாள் நீ வந்து எக்ஸிட் ஆயிடணும். கிளியரா? எக்ஸிட் ஆகலைன்னா அந்த பேட்டர்னை பார்த்து நம்ம எக்ஸிட் ஆகாம விட்டு 73% லாஸ். ஸ்டேஜ் 4 போயிடுச்சு. புரியுதா? சோ மொத்தம் 2 ரூல் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல. மொத்தம் 2 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணா வித் டிஸ்ட்ரிபியூஷனோட பிரேக் பண்ணா அதை நம்ம என்ன பண்ணோம், நெக்லெக்ட் பண்ணிடணும். செகண்ட், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுவும் பிரேக் பண்ணல, அப்படி இருக்கிற பட்சத்தில் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பார்க்கணும். ஓகேவா? கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு பியரிஷா இருக்கு. பியரிஷ்னா என்னது? ஏதர் அந்த எஸ்எஸ் பேட்டர்னும் இல்லைன்னா என்கல்ஃபிங் பேட்டர்னும், இது ரெண்டு பேட்டர்னும் இல்லை வேற ஏதாச்சும் பியரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எது ஃபார்ம் பண்ணாலும் தி நெக்ஸ்ட் டே நாம எக்ஸிட் ஆயிடும். ஓகேவா? கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் டே அக்குமுலேஷன் நடக்குதா இல்லையா அப்படிலாம் செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. அக்குமுலேஷன் ஆனாலும் ஆகட்டும் ஆகாட்டி இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வாட் இஃப் நாம திருப்பியும் அது பேரிஷா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே போச்சு இல்லைன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாம அந்த இடத்துல அக்குமுலேஷன் நடக்கு, திருப்பி ஒரு ஐய பிரேக் பண்ணுதுன்னா அப்ப நம்ம பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம பை பண்ணணும் அவசியம் கிடையாது. புரியுதா? புரியுதாடா? புரியுது புரியுது. சேஃபர் சைடா இது. சேஃபர் சைடு. மூணாவது ரூல் வந்து மோஸ்ட்லி சில இடத்துல சில ஸ்டாக்ஸ்ல நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ இந்த ஜோன் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், கீழே வரும். ஓகேவா? ஸ்டாக் கீழே வரும். கீழே வந்து இந்த ஜோன்லயும் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஐய மேல டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காம ஐக்கு கீழே திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சுன்னா இன்னும் ஸ்டாக்கு கீழே ஆகும். புரியுதா? ஸோ உங்களுக்கு ரெண்டாவது கன்ஃபர்மிட்டி கிடைச்சிச்சு. என்னது? கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. என்னது? ஐ மேல க்ளோஸ் வைக்காமலேயே லோஸ்லயே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னா அந்த ஸ்டாக்கு நாம எக்காரணத்தை கொண்டு ஹோல்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ரயில் விகாஸ் நிகம். ஸோ ரயில் விகாஸ் நிகம்ல என்ன ஆச்சுன்னா நிறைய இடத்துல, ஸோ இந்த இடத்துல கூட டிஸ்ட்ரிபியூஷன்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயே க்ளோஸே வைக்கல. இந்த ப்ரீவியஸ் ஐ தான் ப்ரீவியஸ் ஐ கரெக்டா? இந்த ப்ரீவியஸ் ஐ க்ளோஸ் வைக்காமலே இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. கிளியர்? இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு.
ப்ரீவியஸ் ஹை கீழே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னா இன்னும் ஸ்டாக் கீழே போச்சு. ஓகே புரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் நாம வந்து இந்த ட்ரேடிங் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். புரியுதா? ஸோ இப்போ ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் காட்டுச்சு. இப்போ நம்ம ஆர்த்தி இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் பார்க்கணும். நமக்கு வந்து இங்க இது பியரிஷ் பேட்டர்னா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். பியரிஷ் பேட்டர்னா இது ஹேமர், 2 ஹேமர் ஃபார்ம் இருக்கு. ஸோ இது புல்லிஷ் பேட்டர்ன். கரெக்டா? ஒரு சப்போர்ட்ல ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டண்டா இருந்துட்டு கேப் அப் ஆகி சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ விச் இஸ் புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ அதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் நீங்க பார்க்க உனக்கு புரியும். ஓகேவா? புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்னா நல்லா இருக்கும். புல்லிஷ் என்கல்சிங் இருக்கு, ஹேமர் பேட்டர்ன் இருக்கு, மார்னிங் ஸ்டார் இருக்கு. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த ஹேமர் பேட்டர்ன். ஸோ நான் ஒரு ஸ்டாக் இந்த அக்குமுலேஷன் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபுட். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் தான் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரேட் எடுத்த ஸ்டாக். ஓகேவா? இந்த இடத்துல தான் நான் ட்ரேட் எடுத்தேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இந்த இடத்துல தான் எடுத்தேன். ஆகஸ்ட் மாதம் 2024. இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு? இந்த இடத்துல வந்து இது ஒரு ரேஞ்ச். நான் எப்பயே சொல்லியிருக்கேன் அக்குமுலேஷன் ஒரு ரேஞ்சு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் இருக்கு? சப்போர்ட்ல இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? இது இன்வெர்டட் ஹேமர்னு அவங்க இதுக்கு பேரு. இந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர். தெரியுதா? ஹேமரே கோத்து போட்டா இன்வெர்டட் ஹேமர். ஸோ இந்த புல்லிஷ் பேட்டர்ன், இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு தான் நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணேன். ஓகேவா? ஒன்ஸ் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும்னு எவ்வளவு தூரம் போயிருக்கு? கிளியரா? புரியுதா? புரியுது. ஸோ நம்ம எந்த இடத்துல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அது வந்து ரெசிஸ்டன்ட்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, சப்போர்ட்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, என்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இது ஹேமரா, இன்வெர்டட் ஹேமரா, ஷூட்டிங் ஸ்டாரா, அந்த மாதிரி நம்ம ஹேங்கிங் மேனா, அந்த மாதிரி நாம பேரிஷ் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை கம்பேர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனோட கம்பேர் பண்ணி நாம அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகலாமா, என்ட்ரி கொடுக்கலாமான்னு பார்க்க போறோம். ஓகேவா? கிளியர்? புரியுதா? புரியுதுடா. இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் டார்கெட்னு ஒண்ணு கிடையாது. நான் எப்ப அந்த டார்கெட் நீங்க கண்டுபிடிக்கும் போது அதே பெட்டார் ஃபுட்ல தான். ஸோ பெட்டார் ஃபுட்ல நான் வந்து 4% ரிட்டர்ன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லி எக்ஸிட் ஆனேன். ஆனா அது வந்து 17% கிட்ட போச்சு. ஏன் போச்சுன்னா அது கன்சிக்யூட்டிவா நான் பேட்டர்னே ஃபார்ம் பண்ணாம, எந்த ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணாம, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னோ சம் அதர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணாமே இட் கோஸ் ஆன். நான் வந்து முன்னாடியே எக்ஸிட் ஆயிட்டு ரிக்ரெட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆனேன், ஓகே வித்தவுட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நாம எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது பியரிஷ் பேட்டர்ன். இந்த இடத்துலயும் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேவா? புரியுதா? ஆனா இந்த ப்ரீவியஸ் ஐய வந்து ட்ரை பண்ணனால நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிருக்கோம். கிளியர்? ஓகே. ஸோ அதுதான் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மேபி அக்குமுலேஷன் ஆயிருக்கலாம், இல்லைன்னா இது ப்ரீவியஸ் ஐய ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிட் ஆகக்கூடாது. கிளியரா? ஒன்ஸ் என்ட்ரி ஆயிட்டோம்னா அந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நாட் எக்ஸிட் தட் ஸ்டாக். ஓகேவா? எக்ஸிட் வந்து எப்ப நடக்கணும்? ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதும். பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும்? டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் த கேண்டில்ஸ்டிக். ஓகேவா? தென் ஆர் எல்ஸ் டெட் அப்படின்னு கீழே வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். கிளியர்?
புரியுதா? ஸோ புரியுது. எப்படி எந்தெந்த ஸ்டாக்கை பை பண்ணணும், அந்த ஸ்டாக்ல எப்படி என்ட்ரி கொடுக்கணும், அது சப்போர்ட்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்ப என்ட்ரி கொடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஆர் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதாச்சும் பேரிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகும். அவ்வளவுதான். கிளியரா? எப்படி பை பண்ண எப்படி செல் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? இப்போ என்ன செக்டார்ல பை பண்ணணும், என்ன இண்டஸ்ட்ரியில பை பண்ணணும், எந்த டைம்ல பை பண்ணணும், அது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதுக்குதான் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்டார் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைஸா நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரேஞ்ச் எடுக்கணும். ஸோ ஃப்ரம் 27th of Marchல இருந்து ஏப்ரல், இப்போ நான் 7th டேட்டா அப்லோட் பண்ணல, ஸோ 6th வரைக்கும் என்ன செக்டார்ல அக்குமுலேஷன் நடந்திருக்கு, ஹை அக்குமுலேஷன் நடந்திருக்கு. குட் கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி தான் ஹையஸ்ட் அக்குமுலேஷன், செகண்ட் ஃபினான்ஸ், தேர்டு ஃபார்மடிக்கல் அண்ட் பயோ டெக்னாலஜிஸ். ஸோ இந்த செக்டார்ஸ்ல இருந்து தான் we have to pick the stock play. புரியுதா? எந்த செக்டார்ல பிளே பண்ணணும்னு இதுதான். கிளியர்? வந்து ரெண்டே கேட்கல மெசேஜ் அனுப்பு. Distribution red color, strong accumulation purple and dark green. ஓகேவா? கிளியரா? ஸோ டார்க் கிரீனும் பர்பிளும் மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். மிச்சம் எந்த கலர் லைட் கிரீன், லைட் ப்ளூ அது எல்லாமே நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஃபியூச்சர்ல நம்ம ஆட் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே டார்க் கிரீன் அண்ட் பர்பிள். ஸோ மார்ச் 27 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் இந்த 3 செக்டார், 3 இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், அப்புறம் பயோடெக்னாலஜி. ஸோ நம்ம ஸ்கிரீனருக்குள்ள போயிட்டு என்ன செக்டார்னு போட்டு இந்த இண்டஸ்ட்ரின்னு போட்டுக்கணும், இது கேபிட்டல் குட்ஸ். ஸோ இந்த 3 டைம் இந்த டேஸ் about 30. ஸோ இந்த இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் தான் we going to play. ஓகே, வேற எந்த ஸ்டாக்ஸும் நம்ம எடுக்க போறது கிடையாது. இந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். வேற எந்த ஸ்டாக்ஸ், ஏன்னா இந்த செக்டார்ல தான் ஹையஸ்ட் அக்குமுலேஷன் காட்டியிருக்கு. ஸோ இந்த செக்டார்ல தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். கிளியர்? அதே தான் இப்போ நம்ம பேட்டர்ன் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். 6th எதுவும் நடக்கல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் நடக்கல, அக்குமுலேஷன் தான் நடக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் என்னதான் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காதனால நாம் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, கிளியர்? அதான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பிளே பண்ணுவோம். கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளோ நாள் என்னென்ன அக்குமுலேஷன் காட்டியிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாக் நம்ம வந்து பிளே பண்ணுவோம். அது நம்ம 4 டைம்ஸ் எடுத்துக்கோம்னா இதெல்லாம் 4 டைம்ஸ் வந்திருக்கும், அதை மட்டும் பிளே பண்ணுவோம். ஸோ சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து 4 டைம்ஸ் காட்டியிருக்கோம், சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து 5 டைம்ஸ் காட்டியிருக்கோம், இந்த ஸ்டாக்லாம் 5 டைம்ஸ் காட்டியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம பிளே பண்ணோம்னா சான்சஸ் ஆஃப் வின்னிங் ட்ரேட் வந்து அதிகம். கிளியர்? என்ன செக்டாரு, என்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படி நம்ம வச்சு பண்ணுறது மூலமா நமக்கு வந்து ஈஸியா நான் கரெக்டான செக்டார்ல கரெக்டான ஸ்டாக்ஸை நம்ம பிளே பண்ண முடியும். கிளியர்? ஸோ வெறும் இந்த
4 டைம்ஸ் எதுவுமே நடக்கல, 3 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. நம்ம இந்த நேற்றுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. இப்போ கிரானியூல்ஸ் கூட போய் பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம பேசிக்கா நம்ம ட்ரேடிங் என்ட்ரி எக்ஸிட் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணணும். கிளியர்? புரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். இப்போ எந்த ஸ்டாக் நம்ம என்ன ஸ்டாக்கை பை பண்ணணும், என்ன ஸ்டாக்கை செல் பண்ணணும், நமக்கு ஒரு ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ இதே மாதிரி இப்போ இது வந்து ஃபுல்லா ரேஞ்சில், இது வந்து என்னது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 1ல இருக்கு. கிளியர்? இது வந்து ஸ்டேஜ் 1ல இருக்கு, மேலே கீழே போட்டு இருக்கு. ஸோ இது ஒரு கன்ஃபார்மான ஸ்டேஜ் 2க்கு ஒன்றும் போகல. கன்ஃபார்மான ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 1. ஸோ கன்ஃபார்மான இது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பை பண்ணி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். கிளியர்? ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது வரலன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிளியரான ஒரு சார்ட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து பிளே பண்றது தான் கொஞ்சம் ஈஸியர் ரிட்டர்ன் நமக்கு கொடுக்கும். கிளியர்? புரிஞ்சுதா? டேட்டா டூல்ஸ். ஸோ இப்போ இந்த செக்டார் இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல எந்த செக்டார்ல நம்ம பிளே பண்ணணும், எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம பிளே பண்ணணும்னு காட்டிக்கிறது தான் இது. ஸோ மேல இருக்கிறது வந்து டெய்லி. ஸோ இன்னைக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரியில அதிகமான ஸ்டேஜ் 2ல இருக்கு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி தான் அதிகமான ஸ்டேஜ் 2ல இருக்கு. 61, ஆல்மோஸ்ட் 61 ஸ்டாக் ஸ்டேஜ் 2ல இருக்கு. அன்னைக்கு ஏப்ரல் 6th கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி தான் அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே கேபிட்டல் குட்ஸ் சைட்ல தான் அக்குமுலேஷன் அதிகமாக நடக்குதுன்னா we have to play only the capital goods stocks. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற எந்த, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைவர்சிஃபைடோ இந்த ஐடி சர்வீசஸோ நம்ம பிளே பண்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் அக்குமுலேஷன் ஹேப்பன்ஸ் ஆன் கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கேபிட்டல். ஏன்னா தட் இஸ் இண்டஸ்ட்ரி வேர் பிக் கைஸ் ஆர் பிளேயிங். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில தான் நம்ம பிளே பண்ணுறோம். கிளியர்? அதுதான் டேட்டா டூல்ஸ். ஸோ டேட்டா டூல்ஸ் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த டேட்டா டூல்ஸ் வச்சு நம்ம செக்டோரியல் ரொட்டேஷன் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு செக்டார், ஸோ எனர்ஜி செக்டார் மேலே போய் கீழே வருது, அதோட வேற ஒரு செக்டார் நம்ம கம்பேர் பண்ணுவோம். சரி, ஐடி கம்பெனிஸும் எனர்ஜியும். ஸோ என்ன ஆகுது பாருங்க, ஐடி கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனி போர்ட்ஃபோலியோ ரெப்ரசென்ட் பண்ணுது, கிரீன் வந்து எனர்ஜி. ஸோ ரெண்டுமே வந்து ஐடி கம்பெனி விட எனர்ஜிஸ் வந்து இப்போ அதிகமான அக்குமுலேஷன் காட்டுது, செக்டார் ஸ்ட்ரென்த் காட்டுது. ஸோ இந்த செக்டார் இந்த கிராஃப் மூலமா எந்த செக்டார்ல எந்த மாதிரியான அக்குமுலேஷன் நடக்குது, எந்த செக்டார்ல இருந்து எந்த செக்டாருக்கு பிக் கைஸ் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த கிராஃப். கிளியர்? அதுக்கப்புறம் 30WMA ட்ரெண்ட். ஸோ 30WMA ட்ரெண்ட் வந்து என்னன்னா அபோவ் விசஸ் பிலோ. ஸோ எவ்வளவு ஸ்டாக் அபோவ் 30WMA இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் பிலோ 30WMA இருக்கு. ஸோ அதை தான் இந்த 30WMA ட்ரெண்ட்ல நமக்கு தெரிய வரும். கிளியர்? இதை வச்சுதான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கா புல்லிஷா இருக்கா நம்ம தெரியும். இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். 30WMA அபோவ் விட பிலோ வந்து கீழே போகும். ஸோ பிலோ குறைஞ்சிட்டே அபோவ் ஏறிட்டே போச்சுன்னா we are in a perfect bull market, வைஸ் வெர்சா இருந்தா perfect bear market. ஸோ அந்த ட்ரெண்டை ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த 30WMA ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? மெசேஜ் போடு, புரிஞ்சுச்சா? இப்ப ஷார்ட் டேர்ம். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் மூமெண்டம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் இண்டிகேட்டர் விச் ஐம் யூசிங் ஃபார் லாஸ்ட் 1 year. இந்த இதை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட என்ட்ரி எக்ஸிட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் சொன்னல வென் டு எக்ஸிட், வென் டு என்ட்ரி எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அலாங் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ அம் ஆல்சோ கோரிலேட்டிங் வித் த மொமெண்டம். ஓகேவா? ஸோ இது வந்து மொமெண்டம், மார்க்கெட்டோட ஓவரால் மொமெண்டத்தை சொல்ல போகுது.
whenever. ஸோ நம்ம இந்த பார்ஸையும் இந்த லைன்ஸையும் நம்ம கோரிலேட் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த மொமெண்டம் சார்ட்டை எப்படி நம்ம ட்ரேட் பண்றது. ஸோ whenever the 250க்கு கீழே 250 லைனுக்கு கீழே அந்த பார் கீழே வருதோ at that time market entering in oversold rate oversold market அதாவது extreme bearishness மார்க்கெட் போயிடுச்சு. So that is when the bottom will be made. So extreme bearishness la da bottom made ஆகும், extreme bullishness la da top வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இந்த பார்ஸ் வச்சு ப்ரீவியஸா இருக்கிற பார்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸா என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அரௌண்ட் 500 மார்க்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ வென்எவர் அந்த இடத்துல நமக்கு ரீச் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு டாப்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி திருப்பி கீழே வருது. எப்போ இந்த 250 கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஓவர் சொல்லுது. ஸோ திஸ் இஸ் வென் மோஸ்ட் ஆஃப் த அக்குமுலேஷன் ஹேப்பன்ஸ். இந்த டைம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த அக்குமுலேஷன் நடக்கும். நீங்க சார்ட்டோ நீங்க டேட்டாஸ் எடுத்து பார்த்தாலும் இந்த இடத்துல தான் நடக்கும். அண்ட் தென் ஒன்ஸ் இது கிராஸ் ஆகி மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, அதோட டாப். ஸோ 750 ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. அந்த இடத்த ரீச் ஆன வேண்டி மார்க்கெட் கரெக்ஷன் போகுது. கிளியரா? ஸோ தீஸ் ஆர் பேசிக். இப்போ நம்ம வென் டு பை, நம்ம லோயஸ்ட் பாயிண்ட்ல பை பண்ணணும், ஹையஸ்ட் பாயிண்ட்ல செல் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் மூமெண்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பெட்டரான என்ட்ரி பாயிண்ட்ஸுக்கு நம்ம மூமெண்டம் சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்டா நடந்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா March 23 நடந்துச்சு. March 23. ஸோ இந்த ஸ்டாக் எடுத்துக்கோம். ஸோ March 23 தான் நம்ம வந்து ஒரு பெட்டரான என்ட்ரி பொசிஷன் வந்து 215 to 330 இந்த மார்க்ல தான் we have to buy the stocks. ஓகேவா? அதே மாதிரி காலையில 9 to 10, 9:15 to 10. ஸோ இந்த 45 minutes ஆர் இந்த 1 or 15 minutes. ஸோ இந்த 2 hours தான் நம்ம பை பண்றோம். ஒரு லாங் டேர்ம் ஒரு ஷார்ட் டேர்ம் பை பண்றோம்னா இந்த ரெண்டு டைம்ல தான் we have to buy கஸ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 o'clock 2 o'clock நம்ம இந்த ஸ்டாக் நம்ம பை பண்ணிருக்கோம். இல்ல இது 30 WM கீழே இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் டே நான் பை பண்றேன், 27th of March நான் பை பண்றேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 minutes. ஸோ நமக்கு தெரியுது பாருங்க. ஸோ இதான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இந்த லாஸ்டா August 11ல இருந்து இந்த March 20 வரைக்கும் 23rd வரைக்கும் பாத்தீங்கன்னா which is the lowest point. ஸோ இதுக்கு கீழே கேண்டில் இந்த கீழே பாரே வைக்கல. ஸோ லோயஸ்டா இருந்தது வந்து Jan 21st. அதுக்கப்புறம் லோயஸ்டா இருக்கிறது Jan 1st 21st 101. இதுதான் லோயஸ்ட் 73 ஸ்டாக்ஸ் தான். ஸோ which is the lowest point. ஸோ அந்த டைம்ல தான் we have to buy. ஸோ லோயஸ்ட் பாயிண்ட்ல தான் எப்போ எக்ஸ்ட்ரீம் பியரிஷ்னஸ் இருக்கோ அந்த டைம் தான் நம்ம பை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூமெண்டம் இஸ் கீப் ஆன் இம்ப்ரூவிங், ரைட்? அதுக்கு மேல வந்து நிறைய மூவிங் ஆவரேஜஸ் வச்சிருக்கோம். ஸோ 30 டே கம்பேர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் மேல க்ளோஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்ஸ். ஸோ கீப் ஆன் மூமெண்டம் இஸ் கீப் ஆன் இம்ப்ரூவிங். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க? எதர் 500. இந்த 500 மார்க் வரும்போது ஐ வில் டேக் சம் ப்ராஃபிட்ஸ். ஸோ 50% புக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த 750 போச்சுன்னா இன்னொரு 50% இல்லை 25%, திருப்பி 1000 கிட்ட போச்சுன்னா இன்னொரு கட்டர். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக, ஒரு எப்படி சொல்றது ரெசிஸ்டன்ட் பர்பஸ்க்காக. ஸோ இந்த லைன்ஸ்ல ஆச்சுன்னா பீரிஷா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கணும், இங்க Feb 10 இந்த இடத்துல வந்துச்சு. நெக்ஸ்ட் டே மொமெண்டம் டிப் ஆச்சு. ஸோ டிப் ஆச்சு. ஓகேவா? இப்போ நம்ம போய் நிஃப்டி சார்ட் எடுத்துக்கணும். நிஃப்டி சார்ட்டோ எந்த ஒரு சார்ட் எடுத்துருந்தாலும் நமக்கு செய்யணும். இந்த ஸ்டாக் எடுக்கணும். எப்போ வந்து Feb 10 நிஃப்டில பார்த்தீங்கன்னா Feb 10 எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னஸ் டாப் வச்சுச்சு. அன்னைக்கு தான் டாப் வச்சுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே
மொமெண்டம் டிப் ஆச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் டே மொமெண்டம் ஈவன் டிப் ஆச்சு. ஸோ அது நமக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருச்சு. மொமெண்டம் மார்க்கெட் லூசிங் த மொமெண்டம் நம்ம கேண்டில் பார்த்தாலே தெரியும். நம்ம இதோட கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் லூசிங் மொமெண்டம். ஸோ அதுதான் குட் டைம் டு எக்ஸிட் ஸ்டாக். ஸோ ஒன்ஸ் நம்ம எக்ஸிட் ஆகிடணும்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கன்சிக்யூட்டிவா மொமெண்டம் டவுன் ஆகிட்டே வந்துச்சு. மார்ச் 23rd தான் எக்ஸ்ட்ரீமா மொமெண்டம் டவுன் ஆனது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்ச் 23 ஸோ ஆல்மோஸ்ட் 13% கரெக்ஷன் வந்து ஃபேஸ் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால அக்யூரேட்டான டாப் அண்ட் பாட்டம் கண்டுபிடிக்காட்டியும் அப்ராக்சிமேட்டா ஸோ இந்த லெவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு 2-3% நம்ம கையை விட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கான ஃபர்ஸ்ட் வேலை கேபிட்டல் சேஃப்டியும், ரெண்டாவது அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட் நமக்கு வெளியே வரணும் எக்ஸிட் ஆகும்போது, நம்ம லாஸ்ட்ல வரக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த மொமெண்டம் சார்ட். கிளியரா? ஸோ நிறைய எம்ஏ இருக்கு. இல்ல எனக்கு இந்த எம்ஏலாம் வேணாம், நானே ஒரு புதுசா ஒரு எம்ஏ போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 36 days மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கலாம். 36 days ஓட எம்ஏ இது. ஸோ நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 5, 15 போட்டுக்கணும், 15 ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இது மூலமா என்னன்னா மார்க்கெட்டோட அப்ராக்சிமேட் பாட்டம் அப்ராக்சிமேட் டாப் நம்ம தெரிஞ்சிடும். ஓகேவா? கிளியரா? எப்படி மொமெண்டம் சார்ட் யூஸ் பண்ணணும் கிளியரா புரிஞ்சுச்சா? சூப்பர். இதுக்கப்புறம் இதை வச்சே நீங்க இந்த மொமெண்டம் ஸோ லோவெஸ்ட் பாயிண்ட் மொமெண்டம் வரும்போது நம்ம டக்குன்னு போய் ஸ்கிரீனர்ல போயிட்டு எந்த செக்டர்ல ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு என்ன ஸ்டாக் வந்து பை பண்ணலாம்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக் எடுத்துட்டு போய் நீங்க சார்ட்ல பார்த்துட்டு ஓகே அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, மொமெண்டமும் ரொம்ப கீழே இருக்கு, ஒரு சப்போர்ட்ல இருக்கு, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுற பட்சத்தில் அந்த ஸ்டாக் பை பண்ணிட்டு அன்டில் டிஸ்ட்ரிபியூஷன் அலாங் வித் மொமெண்டம் இந்த ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் அச்சீவ் ஆகுதோ அதை பேத்த மாதிரி எக்ஸிட் ஆகி வந்துட வேண்டியதுதான். கிளியர்? அந்த ஸ்ட்ராட்டஜி புரியுதா எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணணும்னு? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஸ்க்ரீனர். ஸோ அந்த ஸ்க்ரீனரே நம்ம டேஷ்போர்டில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக் வேல்யூஸ், கரண்ட் வேல்யூ, ஈல்டு, அதோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, குவார்டர்லி ரிசல்ட்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் ஃப்ளோஸ், ஸோ எல்லாமே இதில் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்டு, என்னென்ன ஆனுவல் ரிப்போர்ட் என்னென்ன இருக்கு, ஸோ லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட ஆனுவல் ரிப்போர்ட் அது. ஸோ எல்லாமே நம்ம எப்படி சொல்றது ஸ்கிரீனருக்கு போகாம நம்ம இதுலயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டைரக்டா இங்க வரும். ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, நீங்க ஃபண்டமெண்டல் இங்க இருந்து கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்ல இருந்து டைரக்டா நீங்க இருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே என்னோட சைட்ல இருந்து எந்த மார்க்கெட்டை நான் எப்படி எந்த மாதிரியான அனாலிசிஸ் நான் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ மொமெண்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ நம்ம வந்து புல்லிஷ்ல இருந்து பேரிஷா மாறணும், எந்த ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா பை எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அந்தந்த மார்க்கெட்ல அந்தந்த நாளைக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது வந்து இந்த அட்மின் ப்ராட்காஸ்ட்ல. அதே மாதிரி மார்க்கெட் சார்ட்ஸ்னு ஒன்று. ஸோ இந்த மார்க்கெட் சார்ட்ஸ்ல வந்து என்னன்னா நான் சார்ட்ஸ் வந்து போடுவேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான், எந்த பையன் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸாக மிட் கேப்போட வீக்லி டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இது 30 WMக்கு கீழே பிரேக் வச்சிச்சு. ஸோ கீழே போச்சு, அப்புறம் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு, மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து 0.61 லெவல்ஸ்ல மேல ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆயிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 30 WMக்கு கீழே இருக்கிறதுனால நாம ஒன்றும் பியரிஷ் சைட்ல தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்து மொமெண்டம் சார்ட்டோட கம்பைன் பண்ணி என்ன ட்ரேட் எடுக்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த பேஜ். ஓகேவா? ஸோ தினமும் 7:30 8 o'clock கிட்ட நான் எல்லா டேட்டாஸும் அப்லோட் பண்ணிடுவேன்.
அப்லோட் பண்ணிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க ஒரு 8 o'clock கிட்ட நீங்க செக்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிளியர். அதுக்கப்புறம் வீடியோ செக்ஷன். ஸோ இந்த வீடியோ செக்ஷன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இந்த வீடியோ ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர்ல செக்டரல் அனாலிசிஸ் பண்ணி அந்த வீடியோ எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஸோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் இருக்கிற எல்லா வீடியோஸும் கிரியேட் பண்ணி இந்த வீடியோவோட பேஜில் தான் போடுவேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் FAQs, ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு டவுட் இருந்தால் மோஸ்ட்லி இல்லையே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு இதையும் தாண்டி டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கான்டாக்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த இமெயில் மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல வேணா டார்க் மோட் இருக்கு. ஸோ லைட் மோட் டார்க் மோட் இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்க. கிளியரா? புரிஞ்சுதா? எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன ஸ்டாக் எடுக்கணும், எல்லாம் எதுவும் கிளியரா புரிஞ்சிச்சுல? சூப்பர். முடிச்சிடலாமா? பாய்.